ஹாய் ஹலோ கோயில் சன்னதியில் பார்த்திங்கன்னா பலவித தீபம் ஏற்றுறாங்க. அதில் ஒன்று தான் மாவிளக்கு தீபமும். இது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த தீபம். அதே சமயத்தில் காரிய தடை ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கன்றத ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இந்த விளக்கு ஏற்றும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அதே சமயத்தில் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த தீபமான மாவிளக்கு தீபம் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாமாங்க. பச்சரிசியை நம்ம ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற வச்சு இந்த அளவுக்கு காய வச்சுக்கணும். ஃபேன் காற்றுல ரொம்ப காய வைக்கக்கூடாது. நம்ம கையில் அரிசி எடுக்கும்போது கையில் கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு தான் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா வெல்லம், நெய், ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம வெல்லம் சேர்க்குற அந்த வெல்லமே பார்த்திங்கன்னா நல்லா உருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பித்து நம்மளுக்கு இது மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இந்த மாதிரி பதம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குழி போட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு குங்குமம் மஞ்சள் வச்சு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும். இது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த தீபம். இது சாதாரண வழிபாடாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றினா நம்மளுக்கு காரிய தடை நீங்கும் அப்படின்றது ஐதீகம். வெத்தலை பாக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். கூடவே பூ, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஏற்றும் போது 2 விளக்காக ஏற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.